புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு தொடங்கியிருக்கிறது. அங்கு சூழல் என்னவாக இருக்கிறது? விவரங்கள். மோனிஷா, நம்ம இருக்கும் இடம் வஉசி பள்ளியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி. இது முக்கிய வாக்குச்சாவடியாக கருதப்படுது. நகரின் முக்கிய பகுதி. இந்த இடத்தில் வாக்கு அளிப்பதற்கு ஏராளமான மக்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக நம்ம இந்த பகுதி ஒரு கிறிஸ்துவ மக்கள் அதிகம் உள்ள பகுதி. அதனால் ஏராளமான கன்னியஸ்தர்களும் இங்குள்ள ஒஸ்பியஸ் மடம் என்று கூடக்கூடிய முதியோருக்கான மடத்தில் இருந்தும் ஏராளமானவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நடக்க முடியாதவர்கள் இருசக்கர வாகனத்தை வண்டியில் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல் வாக்காளர் தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். அவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார். இதேபோல ஏராளமானவர் இங்கு இன்னும் காத்து இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஏற்கனவே இங்கு பந்தல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு வாக்குச்சாவடியாக வைக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள 1099 வாக்குச்சாவடிகள் இது ஒரு தனித்துவம் வாய்ந்த வாக்குச்சாவடியாக கருதப்படுகிறது. அதற்காக தான் இது பந்தல் அமைக்கப்பட்டு அதேபோல இருக்கைகள் அமைக்கப்பட்டு ஃபேன் மற்றும் போன்ற வசதிகள், குடிநீர் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. இங்கு வரும் வாக்காளர்கள் வாக்களித்து விட்டு அவர்கள் காத்திருக்கும் நேரத்தில் இங்குள்ள பழமையான பொருட்களை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது வரலாற்று மற்றும் கலைத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. நம்ம நேற்றே குறிப்பிட்டிருந்தோம். அந்த வகையில் இவர்கள் பார்வையிடுவதற்காக பொருட்கள், கலை பொருட்களும் பழமையான பொருட்களும் வைக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஓவியத்தின் மூலம் வெளிப்படுத்தும் விழிப்புணர்வு பேனர்களும் வைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் செல்ஃபி பாயிண்ட் ஒன்று வைக்கப்பட்டது. 100% வாக்களிப்பு என்பதை வெளிப்படுத்தும் வகையில் ஒரு செல்ஃபி பாயிண்ட்டும் வைக்கப்பட்டுள்ளது. இப்போ நாம் பார்க்க இடத்தில் எங்கு திரும்பினாலும் வாக்காளர்களை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே குறிப்பிட்டது போல கிறிஸ்துவ மக்கள் அதிகம், கன்னியஸ்திரிகளை அதிக அளவில் நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் இங்கு அனைவரும் இங்கே இருக்க ஊழியர்கள் அவர்களை காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது நாம் பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இங்கு காத்திருக்கிறார்கள். இவர்கள் வாக்களிக்கும் இந்த மையத்தில் தான் முன்னாள் மத்திய அமைச்சரான நாராயணசாமி காலை 8 மணிக்கு இங்கு வாக்களிக்க இருக்கிறார். இதேபோல புதுச்சேரியில் உள்ள மற்ற அனைத்து வாக்குச்சாவடிகளும் மக்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக கிராமப்புறங்களில் ஏராளமான வாக்காளர்கள் வர துவங்கி இருக்கிறார்கள். எந்த ஒரு வாக்குச்சாவடியிலும் அதாவது மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு இயந்திரம் பழுதில்லை என்று கூறப்பட்டது. 1099 வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்கனவே தயாராக உள்ளன. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அதாவது கிட்டத்தட்ட 3500 வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. இவற்றில் ஏதேனும் பழுது ஏற்பட்டாலும் அதை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி நம்மகிட்ட தெரிவித்திருந்தார். புதுச்சேரி பொறுத்தவரை கடந்த முறை 82.8% வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த முறை இது 90% உயர்த்த வேண்டும் என்றுதான் தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்கிறது. அதை நோக்கித்தான் இந்த புதுச்சேரியில் கிட்டத்தட்ட ஒரு 20 நாட்களாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. அதன் பிரதிபலிப்பாகத்தான் இங்கு நாம் பார்க்க முடியுது. ஏராளமான வாக்காளர்கள் காத்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவர்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது கிறிஸ்துவ பகுதி, மிஷன் வீதி என்பது ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் இருக்கும் பகுதி. அவர்கள் வாக்களிப்பதற்கு ஏதுவாக தான் இந்த பகுதி நம்ம மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த இடம்தான் செல்ஃபி பாயிண்ட். 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வகையிலான இந்த செல்ஃபி பாயிண்ட். அதாவது வாக்களித்து விட்டு இங்கு அவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொள்ளலாம். அது குறிப்பிட்ட வகையில் தான் அந்த 100% வாக்குப்பதிவு கொடுக்கப்பட்டது. இது பின்னால் புதுச்சேரி சட்டமன்றத்துக்கான இது பார்க்க முடிகிறது. இந்த இடத்தில் ஏராளமான கன்னியஸ்தர் வந்திருக்காங்க. நம்ம இவங்ககிட்ட கேட்கலாம். ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு. ஓகே. இங்க ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்கு? பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது, அருமையா இருக்கு. ஓகே. நீங்க எத்தனை முறை வாக்களிக்கிறீங்க? எப்ப காலையிலே வாக்களிப்பீங்களா வழக்கமாக? ஆமா. நீங்க சொல்லுங்க, எப்ப கிளப்பி இங்க வந்திருக்கீங்க? இப்ப 10 minutes before. ஓகே. இது வழக்கமா நீங்க எந்த நேரத்துக்கு வந்துரும்? காலையிலே முதல்ல வாக்களிச்சு? காலையிலே வந்துட்டதுனால முதல்ல எங்களை விடுங்க. ஆனா காலையில இவ்வளவு பேர் இருக்கிறது இல்லை எப்போதும். ஆனா இன்றைக்கு தான் ரொம்ப பேர் வந்துக்கிறாங்க. நான் எல்லாம் எங்களை பக்கம் தான் கான்வென்ட். காலையில பூசை மட்டும் நேரம் வரனா ஒரு 10-15 பேர் தான் இருப்போம். வழக்கமாக இவ்வளவு பேர் இருக்க மாட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் கன்னியஸ்தரை பொறுத்தவரை பூஜையை முடித்துவிட்டு நாங்கள் உடனே வந்துவிடும். ஆனால் இந்த முறை பார்க்கும்போது ஏராளமான வாக்காளர்கள் காத்திருக்கிறதாக தெரிவிக்கிறார்கள். இவருக்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கிறது. காத்திருப்பவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. யார் முன்னால் வந்தார்கள் என்று தெரிவதற்காக டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குச்சாவடி முழுமையான களை கட்டி வாக்காளர்கள் நிரம்பி காணப்படுகிறது. மோனிஷா, கள தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன். அசாம், புதுச்சேரி, கேரளா ஆகிய மாநிலங்களில்
வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். 3 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலுக்கான அந்த வாக்குப்பதிவு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. அசாம், புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களுக்கான அந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்பது தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 7 மணி முதல் மாலை 5 முதல் 6 மணி வரை இந்த வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது வாக்குப்பதிவு அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது. 3 மாநிலங்களையும் சேர்த்து சுமார் 60,000க்கும் அதிகமான வாக்குச்சாவடி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் கடுமையான ஒரு கண்காணிப்பு என்பது நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், குறிப்பாக அசாமினுடைய பதற்றமான வாக்குச்சாவடிகளாக கண்டறியப்பட்டுள்ள சில வாக்குச்சாவடிகளில் எந்த ஒரு சிக்கலும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு இதன் அடிப்படையில் அந்த பகுதிகள் முழுவதுமே கடுமையாக ஒரு கண்காணிக்கப்பட்டு சிசிடிவி லைவ் ரெக்கார்டிங்கள் மற்றும் பறக்கும் படையினுடைய சோதனை மூலமாக அந்த ஒரு பாதுகாப்பு சோதனை என்பது அங்கு நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முதல் தர வாக்காளர்கள், மூத்த குடிமக்களுக்கான ஒரு சேவைகளும் தற்பொழுது இந்த முறை புதிதாக பல்வேறு நடவடிக்கைகள் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலையும் தேர்தல் ஆணையமானது தெரிவித்திருக்கிறது. இந்த 3 மாநிலங்களுக்குமான ஒரு வாக்குப்பதிவு இன்று நடைபெறும் நிலையில் இதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது மே 4ஆம் தேதி நடைபெறுவதையும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு கட்டமான ஒரு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு அந்த அடிப்படையிலும் கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த ஒரு வாக்குப்பதிவு என்பது நடைபெறும் நிலையில் அசாமிற்கான ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவிப்பையும் SAR விவகாரத்தில் ஏற்கனவே தேர்தல் ஆணையமானது அறிவித்து அதனுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் இந்த ஒரு வாக்கு பதிவு என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை தான் ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையமானது மேற்கொண்டிருந்தது. நேரடியாகவே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஆணையர்களுடைய நேரடி ஒரு சுற்றுப்பயணத்தின் மூலமாக 3 மாநிலங்களில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடத்தப்பட்டு அசாமில் 2 கட்டமாகவும் மற்ற புதுச்சேரி மற்றும் கேரளாவிற்கு ஒரே கட்டமான ஒரு தேர்தல் என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பு தான் தேர்தல் ஆணையம் அறிவிக்கையாகவும் ஏற்கனவே வெளியிட்ட நிலையில் தற்போது அதற்கான அந்த வாக்குப்பதிவினுடைய நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கின்றன. இந்த மாநிலங்களை பொறுத்தளவில் வாக்காளர்களுக்கான தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்வதற்காகவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இருக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கையும் கடுமையான ஒரு விதிகளை பின்பற்றி நடத்தப்பட்டு வருகிறது என்ற ஒரு விளக்கத்தையும் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகள் நேற்று வெளியிட்டிருந்த அந்த ஒரு அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். சுமார் 300 கோடிக்கும் அதிகமான சட்டவிரோத பொருட்கள் இந்த தேர்தலில் இந்த 3 மாநிலங்களையும் சேர்த்து பறிமுதல் செய்யப்பட்டது என்ற விளக்கத்தையும் தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கும் இந்த நிலையில்தான் வாக்குப்பதிவுகள் இந்த 3 மாநிலத்திலும் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றன. சுசித்ரா, தற்போது 2 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரிக்கு வாக்குப்பதிவானது தொடங்கி இருக்கிறது. இதில் கேரளாவில் கள நிலவரமானது எப்படி இருக்கிறது சுசித்ரா? அங்கு இளைஞர்களுடைய வாக்குப்பதிவானது இந்த தேர்தலில் எவ்வளவுக்கு பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது? இது கடுமையான ஒரு சூறாவளி பிரச்சாரத்தை தான் இந்த முறை UDF, LDF 2 அணிகளை சார்ந்த தலைவர்களுமே மேற்கொண்டிருந்தார்கள். காங்கிரசுடைய மூத்த தலைவர்களான ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி தொடர் சுற்றுப்பயணத்தில் கேரளாவில் அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே ஈடுபட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே போல இடதுசாரியினுடைய கூட்டணியும் கடுமையான ஒரு பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக பல்வேறு மலையாளத்தினுடைய நடிகர்கள் மற்றும் தலைவர்களையும் ஈடுபடுத்தி அவர்கள் அந்த ஒரு பிரச்சாரத்தில் ஈடுபட்டதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இளைஞர்களுடைய வாக்குகள் என்பது இந்த முறை புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய 2 மாநிலங்களுமே கடுமையாக ஒரு சில லட்சங்களுக்கும் அதிகமான ஒரு வாக்காக இருப்பதன் அடிப்படையில் அவர்களை கவரும் விதத்தில் பல்வேறு அறிவிப்புகளையும் அனைத்து கட்சிகளும் வெளியிட்டதை முக்கியமாக பார்க்கப்படுது. பெண்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான ஒரு திட்டம் என தனித்தனியாக UDF, LDF என 2 தரப்புமே பல்வேறு கட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள். இலவச பேருந்து முதல் தொடங்கி அதாவது பள்ளிகளில் வழங்கப்படக்கூடிய சிறப்பு சலுகைகளின் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் இந்த முறை காங்கிரஸில் கேரளாவின் தரப்பானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் பெண்களுக்கான ஒரு சிறப்பு நிதியுதவி திட்டத்தையும் காங்கிரஸ் ஆனது அறிவித்திருக்கும் நிலையில் தான் இந்த ஒரு கடுமையான ஒரு இருமுனை போட்டி என்பது அந்த பகுதியில் நிலை வருகிறது. ஒரு சில பகுதிகளை பார்க்கும் வகையில் பாஜகவுடைய ஒரு ஆதிக்கம் என்பது திருவனந்தபுரம் உள்ளிட்ட ஒரு நகர்ப்புற பகுதிகளில் பாஜகவிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கடுமையான ஒரு பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி, மத்திய பாஜகவுடைய தேசிய தலைவர் நிதின் நவீன், மத்திய அமைச்சர்களும் பாஜகவின் தரப்பிலிருந்தும் அவர்கள் ஒரு பிரச்சாரத்தை ஈடுபட்ட நிலையில்தான் நேரடியாகவே பாஜகவுடைய தலைவர் நிதின் நவீனும் ஒரு சில கடந்த வாரம் முழுவதும் சுமார் 3 முதல் 4 பேரணிகளில் கேரளாவில் அவர் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. அதே போல மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் நேரடியாகவே இந்த முறை பிரச்சாரத்தில் கேரளாவில் ஈடுபட்டிருந்தார். இந்த சமயத்தில் தற்பொழுது இந்த 3 கட்சிகளுக்குமான UDF, LDF மற்றும் பாஜகவினுடைய அந்த ஒரு கூட்டணிகளுக்கான இடையான ஒரு மோதல் என்பது கடுமையான ஒரு மோதலாக இந்த முறை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.